திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 460. திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 77. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம். திருப்பாடல் 11. மாறுபட்டஞ்சென்னை வஞ்சிப்ப யான் உன் மணி மலர்த்தாள் வேறுபட்டேனை விடுதிகண்டாய் வினையேன் மனத்தே ஊறுமட்டே மன்னும் உத்தரகோச மங்கை கரசே நீறுபட்டே ஒளி காட்டும் பொன்மேனி நெடுந்தகையே. தீவினையேனாகிய என் நெஞ்சத்தில் ஊறும் தேனே மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே திருநீறு அணியப்பட்டு வெண்ணிற ஒளி விளங்கும் பொன்னிறமான திருமேனியை உடையவனே பெரியவனே, ஐம்புலன்களும் முரண்பட்டு சிறியேனை வஞ்சித்தமையால் நின் அழகிய மலர் போன்ற திருவடி தொண்டுக்கு வேறுபட்டு ஒழுகும் சிறியேனாகிய என்னை விட்டு விடுவாயோ? விடக்கூடாது. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம். திருப்பாடல் 12. நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விடுந்தகையேனை விடுதி கண்டாய் விரவார் வெறுவ அடுந்தகை வேல்வல்ல உத்தரகோச மங்கை கரசே கடுந்தகையேன் உண்ணும் தென்னீர் அமுதப் பெருங்கடலே. பகைவர்கள் அஞ்ச அவர்களை அழிக்கும் தன்மை உடைய சூலப்படையில் வல்லவனே உத்தரகோச மங்கைக்கு வேந்தனே கொடுந்தன்மை உடையேனாகிய யான் பருகுதற்குரிய தெளிந்த தன்மை உடைய அமுதமயமான பெரிய கடலாக உள்ளவனே பேரருள் குணம் உடைய நீ சிறியேனை ஆளாக கொள்ளவும் ஐம்புலன்களைக் கொண்டு நின் சார்பை கைவிடும் இயல்பினனாகிய என்னை விட்டு விடுவாயோ? விடல் ஆகாது. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம். திருப்பாடல் 13. கடலினுள் நாய் நக்கி ஆங்கு உன் கருணை கடலின் உள்ளம் விடல் அறியேனை விடுதி கண்டாய் விடலில் அடியார் உடலிலமே மன்னும் உத்தரகோச மங்கை கரசே மடலின் மட்டே மணியே அமுதே என் மதுவெள்ளமே. விடுதல் இன்றி பற்றி நிற்கும் நின் மெய்யடியாரின் உடலையே திருக்கோயிலாக கொண்டு அதன் கண்ணே நிலை பெற்று எழுந்தருளி உள்ளவனும் உத்தரகோச மங்கையின் வேந்தனும் ஆகியவனே மலர் இதழ்களில் உள்ள தேனே மாணிக்க மணியே அமுதமே எனக்கு கிட்டிய கள்ளின் வெள்ளமே கடலின் கண்ணுள்ளே நீரை நாய் நக்கி உண்பது போன்று நின் அருட்பெருங்கடலின் கண்ணே உள்ளத்தை விரும்பிச் செல்லவிடாத சிறியேனை கைவிட்டு விடுவாயோ? எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம். திருப்பாடல் 14. வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்தின்றும் வெள்ளக்கிலேனை விடுதி கண்டாய் விரும்பும் அடியார் உள்ளத்துள்ளாய் மன்னும் உத்தரகோச மங்கை கரசே கள்ளத்துளேற்கு அருளாய் கழியாத களி எனக்கே. நின்னை விரும்பி அன்பு செய்யும் மெய்யடியார் உள்ளத்து வீற்றிருப்போய் நல்ல நீர் பெருக்கில் அடித்துச் செல்லப்படும் ஷாணி பறவை நீர் வேட்கையால் வருந்துவது போல நின் திருவருள் பேற்றுக்கு ஆளாகியும் இன்னும் உலகவாதனையாகிய துன்பத்தினின்றும் நீங்குதற்குரிய ஆற்றல் இல்லாத சிறியேனை விட்டு விடுவாயோ? விடல் ஆகாது. வஞ்சகச் செயல் உடையேனாகிய எனக்கு பொறி புலன்களின் வழியாக எய்தப்பெறாத மாறிலா மகிழ்ச்சியை அருள் புரிவாயாக. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம். திருப்பாடல் 15. களிவந்த சிந்தையோடுன் கழல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனை விடுதி கண்டாய் மெய் சுடருக்கெல்லாம் ஒளிவந்த பூங்கழல் உத்தரகோச மங்கை கரசே எளிவந்த எந்தை பிரான் என்னை ஆளுடை என் அப்பனே. மெய்மையான ஒளி மண்டலங்களுக்கெல்லாம் ஒளி உண்டாவதற்கு காரணமானவனும் பொலிவுமுக்க திருவடிகளை உடையவனும் உத்தரகோச மங்கைக்கு வேந்தனும் ஆகியவனே எளிமையில் காட்சி நல்கியவனே எம் தந்தை முதலியோருக்கும் தலைவனே சிறியேனை ஆளாக உடைய என் தந்தையே மகிழ்ச்சிமிக்க உள்ளத்தோடு உன் திருவடியை தரிசனம் செய்தும் நீ என்னுடன் இரண்டரக் கலந்து அருளும் வண்ணம் வெளிப்பட்டு வாராத என்னை கைவிட்டு விடுவாயோ? விடல் ஆகாது. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம். திருப்பாடல் 16. என்னை அப்பா அஞ்சலென்பவர் இன்றி நின்று எய்த்தலைந்தேன் மின்னையொப்பாய் விட்டுடுதி கண்டாய் உவமிக்கின் மெய்யே
உனையொப்பாய் மன்னும் உத்தரகோச மங்கைக்கரசே, அன்னையொப்பாய் எனக்கு அத்தன் ஒப்பாய் என் அரும் பொருளே. நிலைபெற்ற உத்தரகோச மங்கையின் மன்னவனே, காட்சிப்பட்ட அளவில் மின்னலைப் போன்று இருப்பாய். மெய்மையாக உனக்கு உவமை கூறப் புகின், நின்னையே நீ ஒப்பாய். எனக்குத் தாயையும் தந்தையையும் ஒப்பாய். எனக்குப் பெறலரும் பொருளாக உள்ளவனே. என்னை நோக்கி அப்பா அஞ்சாதே என்று சொல்பவர்கள் இல்லாமல் வருந்தி நின்று அலைந்து இளைத்தேன். இந்நிலையில் என்னை விட்டுவிடுவாயோ? விடல் ஆகாது. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 17. பொருளே தமியேன் புகலிடமே, நின் புகழிகழ்வார் வெருளே எனை விட்டுடுதி கண்டாய். மெய்மையார் விழுங்கும் அருளே அணி பொழில் உத்தரகோச மங்கைக்கரசே, இருளே வெளியே இக பரமாகி இருந்தவனே. நின் மெய்ப்புகழை பழித்துரைக்கும் பொய்மையாளருக்கு அஞ்சத்தக்க பொருளே, புகழ் பாராட்டும் மெய்மையாளருக்கு உண்ணும் அருள் அமுதே. அழகிய சோலைகள் சூழ்ந்த உத்தரகோச மங்கைக்கு வேந்தனே, மாயாக்காரிய பொருளை பற்றி புறப்பார்வையால் நோக்குவார்க்கு மறைபொருளாக உள்ளவனே. உலகியல் பொருள்களை மாயாகாரியம் என்று உணர்ந்து விலக்கி அகப்பார்வையால் நோக்குவார்க்கு வெளிப்படு பொருளாய் உள்ளவனே. எனக்கு இம்மையும் மறுமையுமாய் நின்று இதுகாறும் உதவி புரிந்த பெருமானே, மெய்ப்பொருளாக உள்ளவனே, வேறு துணையிலியாகிய எனக்கு புகலிடமாக உள்ளவனே, கைவிட்டு விடுவாயோ? விடல் ஆகாது. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 18. இருந்தென்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணினல்லால், விருந்தினனேனை விடுதிகண்டாய் மிக்க நஞ்சமுதா, அருந்தினனே மன்னு உத்தரகோச மங்கைக்கரசே, மருந்தினனே பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கே. கடலில் தோன்றிய பெரு நஞ்சை அமிழ்த உணவாக கொண்டு அருளியவனே, நிலைபெற்ற உத்தரகோச மங்கைக்கு அரசனே, பிறப்பாகிய நோய்வாய்ப்பட்டு முடக்கமுற்றாருக்கு நோய் நீக்கும் மருந்தாக உள்ளவனே, என் உள்ளத்தே எழுந்தருளியிருந்து அடிமையாகிய என்னை ஆண்டு கொள்க, விற்றுக்கொள்க, ஒற்றி வைத்துக் கொள்க என்று கூறுதலன்றி பிறிது ஒன்றினுக்கும் உரிமையில்லாத புத்தடியவனான என்னை விட்டு விடுவாயோ? விடல் ஆகாது. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 19. மடங்கவென் வல்வினை காட்டை நின் மண் அருள் தீ கொழுவும், விடங்க வென்றென்னை விடுதிகண்டாய். பிறவியை வேறொடும் களைந்தாண்டுகொள் உத்தரகோச மங்கைக்கரசே, கொடுங்கரிக் குன்றுரித் தஞ்சுவித்தாய் வஞ்சிக் கொம்பினையே. உத்தரகோச மங்கைக்கு மன்னவனே, மலை போன்ற கொடிய யானையை உரித்து வஞ்சி மரத்தின் கொம்பு போன்ற உமையம்மையை அச்சமுறச் செய்தவனே, அடியேனது வலிய வினையாகிய காட்டினை ஒடுங்கி அழியும் வண்ணம் உன் நிலைபெற்ற பேரருளாகிய எரியிட்டு கொளுத்தும் ஆற்றல் மிக்கவனே, என்னை விட்டு விடுவாயோ? விடல் ஆகாது. அடியேன் பிறப்பை மூலத்தோடும் களைந்து ஒழித்து என்னை ஆட்கொண்டு அருளுவாயாக. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பாடல் 20. கொம்பரில்லா கொடிபோல் அலமந்தனன் கோமளமே, வெம்புகின்றேனை விடுதி கண்டாய். விண்ணார் நண்ணுகில்லா உம்பருள்ளாய் மன்னும் உத்தரகோச மங்கைக்கரசே, அம்பரமே நிலனே அனல் காலொடப்பானவனே. அழகனே, அமரரும் அணுகுதற்கு இயலாத மேலிடமாகிய சிவலோகத்து இருப்பவனே, நிலைபெற்றுள்ள உத்தரகோச மங்கைக்கு வேந்தனே, மண்ணும் வானும் காற்றும் நெருப்பும் புனலும் ஆனவனே, கொழுக்கொம்பில்லாத கொடிபோல சுழன்று வாடுகின்ற அடியேனை விட்டு விடுவாயோ? விடல் ஆகாது. திருவாசகம் நீத்தல் விண்ணப்பத்தின் மற்றைய திருப்பாடல்களை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.